வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நல்லா இருக்கல சாமி? நல்லா இருக்கேங்க. ஆமா சாமி, பச்சை குத்துறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சாமி. எனக்கு பச்சை குத்துன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படியா சாமி? ஆனா ஒண்ணேதான் சாமி எதிர்பார்த்துக்கிட்டேன். என்ன எதிர்பார்த்தீங்க சாமி? ஒரு விஷயம் சாமி. இங்க பாருங்க, பச்சை குத்துறதுனா நான் சாதாரணமா இந்த கிராமத்துல இந்த மாதிரிலாம் பச்சை குத்துறது கிடையாது. வேற ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சாமி. என்ன ஸ்பெஷலிஸ்ட்? சினிமா படத்துல நடிக்கும் பாருங்க, ஹீரோனி புறா. அதுக்கு அப்புறம் நான் தான் குத்துறேன். இந்த முதுகுல நெஞ்சில பின்னாடி இந்த குண்டிக்கு மேல இந்த பெட்டக்ஷன் சட்டி போட்டு தெரியும் பாருங்க. ஆமாங்க. நயன்தாரா பாத்திருக்கே சாமி? அதுக்குலாம் அங்க ஒரு சங்கு போட்டுருப்பேன் பாரு. நான் போட்டது. யார் நீங்க போட்டதானா? ஆமா சாமி. ஏங்க நயன்தாராக்கு சங்கு போட்டாளா நீங்க? இந்த இது இருக்கு பாருங்க சாமி. தமனா சரி. தமனாவுக்கு இங்கனக்குள்ள ஒரு சூளா இந்த மாதிரி போட்டுருப்பேன் இந்த பொடப்புல. ஓ நீங்க தானே? நான் போட்டது சாமி. நீங்க தான் போட்டீங்களா? நம்ம திரிஷா இருக்கு பாரு, அதுக்கு தொப்புளுக்கு அடியில 2 இன்ச்சில ஓட்டுருப்பேன். இது ஓட்டுருப்பேன். ஏய் தொப்புளுக்கு 2 இன்ச். ஆமா சாமி, பச்சை குத்துறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நான் தான். சில ஆள்லாம் ஊசி பெருசா வச்சிருப்பேன். ஆமா. குத்த தெரியாம குத்துவேன். முறிச்சு வலிச்சு தாங்க முடியாது. நம்ம ஊசி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், சின்னதா இருக்கும். குத்தன வச்சுங்க சித்திரம். அந்த ஒரு ஊசியில எத்தனை பேத்து குத்துனீங்களா சாமி? உனக்கு ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கேன் சாமி. இந்த ஒரு ஊசியில எத்தனை பேத்து குத்துனா அந்த ஊசி மலங்கி போயிடுது. ஐயா, ஒரே ஊசியில குத்துவாங்களா சாமி? நாகரிக காலம் பெரிய போச்சு. 1500 ஊசி உள்ள வச்சிருக்கேன். சும்மா கிடையாது. 1500 இங்க இல்ல, பூராமே தாய்லாந்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, அங்க பூரா உடம்பு பூரா குத்தி தருவாங்க. இப்போ உனக்கு பச்சை குத்தணும்னு சொல்லு சாமி. ஒரு விஷயம், ஆம்பளையும் பொம்பளையும் இன்னைக்கு காதலிக்கிற உலகம். சரி, ஆம்பளையும் பொம்பளையும் மோகத்துல காதலிப்பேன். காதலிச்ச உடனே பொம்பளை சொல்லுவா, என் பேரை பச்சை குத்தா பத்தா நீ என்னை உண்மையா விரும்புற அப்படின்பா. இல்லைன்னா ஆம்பளை சொல்லுவேன் பெண்ணுகிட்ட, என்னை நீ விரும்புறேன்னு தான் உண்மையா என் பேரை பச்சை குத்து அப்படின்னு சொல்லி சித்திரப்படுத்துவேன். இந்த பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ ஒரு விஷயம் சொல்றேன், அவசரப்பட்டு கையில குத்துறோம்னா கண்டுபிடிச்சு போடுவாங்க, செருப்பு கழட்டி அடிப்பாங்க. இல்ல அவசரப்பட்டு நெஞ்சில குத்துறோம் வச்சுக்க, பொம்பளை எல்லாம் ஏதாவது கம்மால குளிக்க போகும்போது பாவடை கட்டி குளிக்க போகும்போது யாராவது ஒரு பொம்பளை பார்த்து போட்டு கொடுத்துருவா. ஆனா ஒரே ஒரு விஷயம் சாமி, உனக்கு குத்துறதா சொல்லு சாமி. கை நீட்டு சாமி. உன் சாமி பேரை குத்துறதா இங்க குத்துவான். சாமி பேர்லாம் வேணாங்க. இல்ல நான் சொல்ற கேளு, நீ வச்சிருக்கல கள்ள புருஷன் இல்ல சாமி? நல்ல புருஷன் இல்ல சாமி. உனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிருந்தாத்தே உனக்கு நேரம் தொங்கி இருக்குமே, தாலி தொங்கி இருக்குமே. இப்பலாம் யார் தொங்க வரானா கேக்குறேன். தொங்க காலடா சரியா முடிச்சா சிரிக்கி ரப்பா இருக்கடா, ரப்பா இருக்கு சாமி. சாமி அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, தொங்குது தொங்காத அப்புறப்பட்ட விஷயம். இங்க சாமி என்னங்க? இல்லைனா இது இருக்கு, படிக பசி வாங்கி போறியா? உன் சூடு ஊரா குடையும். இல்லைனா இது வச்சிருக்கேன் சாமி, நரிக்கும்பு. நரிக்கும்பு இருக்கு சாமி. இத வாங்கி வச்சேன்னு வச்சுக்க. எங்க காணா? நரிக்கும்பு வச்சிருக்கேன் உள்ள கடக்கு அண்டரைக்குள்ள வச்சிருக்கீங்க. எடுத்த மந்திரம் பலிக்காது சாமி. இத வாங்கி உன் வீட்ல வச்சேன்னு வச்சுக்க, ஆடு மேல ஆடு ஏறும், மாடு மேல மாடு ஏறும். ஓ மேல வெளிநாட்டுல இருந்து அவர் பிளேட்ல ஏறி அப்படி இறங்கிடுவாரு. இரியா, ஆடு மேல ஆடு ஏறாம மாடு மேல மாடு ஏறாம என்ன மாத்தே ஏறுவாங்க? நான் கேக்குறேன். ஆடு மேல ஆடு ஏறாம ஆல்ரவுண்டுக்காரர் ஏறுவாருன்னு கேக்குறேன். மாடு மேல மாடு ஏறாம மத்தாலக்காரர் வந்து ஏறுவாரான்னு கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சாமி, அத விட்டு தள்ளு. சரி, இல்லனா பச்சை குத்துறல நான் ஒரு இடம் சொல்றேன். அந்த இடத்துல குத்துன்னு வச்சுக்க, வாக்கா மக்கள் இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்த உலகத்திலேயே அம்பமே கொம்பே வந்தாலும் மக்கா மக்களை நான் குத்துற பச்சையை கண்டுபிடிக்க முடியாது. எங்கெங்க குத்துவீங்க அப்படி? நீ விரும்புறேன்னு கேள்விப்பட்டேன் சாமி. ஆமாங்க, வரும்போதே எனக்கு மிருதங்காரர் சொல்லிருச்சு. என்ன சொன்னாங்க? சைடுல ஒண்ணு கேப்ல விரும்புதுன்னு எனக்கு தெரியும். நீ பச்சை குத்துறன்னு விருப்பப்படுற. வா சாமி. வணக்கம் சாமி. என்ன நம்ம சாமி மாதிரி இருக்க சாமி? போகுது வருது எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. தலப்பா கட்டினது சாமி அப்புறம் பார்த்தா நம்ம சாமி மாதிரி இருக்கு. இந்த சாப்பு துண்டு சாமி நம்ம சாமி மாதிரி தான் இருக்கு. ஆனா டப்புன்னு துண்டா ஊத்துருச்சு. நம்மள சொன்னாலும் சொல்லுவான்னு எனக்கு தெரியும் சாமி. நான் ஒரு லக்கல குத்த சொல்றேன் பச்சை, அந்த லக்கல மொத்தம் குத்துன்னு நினைச்சுக்க, யாரா இருந்தாலும் சரி, ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் சரி, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த இடத்துலங்க? வக்க மக்கள் நல்ல கம்பு கூட்ட தூக்கிக்கிட்டு இதுக்குள்ள குத்திட்டு வச்சுக்க, மஜூர் ஊரா மொசு மொசுன்னு வளர்ந்து எடுத்து மறைச்சிரும் சாமி. ஆனா ஒரு விஷயம், மஜூரை லேசா எடுத்துன்னு வச்சுக்க, செருப்ப கழுக்கிட்டு பிய தொட்டு சட கட்டியா தொங்க முடியும். என்ன நீ பேசுற? ஏங்க நீ பச்சை குத்த வர? நீ ஒண்ணு நான் ஏதாவது பேசிட்டு இருக்கேன். உன் ஜவடாலுக்கு பேசிட்டு இருக்க, உன் சட்டத்துக்கு பேசிட்டு இருக்க. பச்சை குத்துற ஆளுங்கள பாருங்க, ஆளு முகரையில மூஞ்சியும் என்ன பாரு, இதே பாருங்க வந்துக்கிட்ட. என்ன போயா? என்ன நீ பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுற? பொம்பளை மாதிரி பேசுற. புது ஆம்பளை மாதிரி பேசுற. உன்ட்ட நான் ஏதாவது கெடுத்தனா? நான் உன்கிட்ட தான் வந்து நான் கெடுத்தனா? இல்ல உன்னை கெடுக்க சொன்னனா? இல்ல கைய பிடிச்சு இழுத்தனா? கைய பிடிச்சு இழுத்தனாவா? அதிகமா பேசாத. நீ அதிகமா பேசாதே மதே. எரிச்ச மசரா வருது. உன்னை பார்த்து எனக்கு தான் பச்சை மிளகாய் அப்பள மாதிரி இருக்குது. நான் வாங்கி சீனி மிளகாய் வாங்கி தரேன், அரைச்சா. அந்த சீனி மிளகாய் நீனே வாயில வச்சுக்க. ஏய் பாத்திருக்கியா? என்னயா? கொட மிளகாய் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். தண்டி இருக்கும். ஏய் உன்ன கடப்பா சொல்ற? அது ஒண்ணத்துக்கு விலை ஆகாது. நீ கொட மிளகாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்ப. சீனி மிளகாய் பாத்திருக்கியா? புளிக்குண்டு தான் இருக்கும். சரி, வக்க மக்களுக்கு எடுத்து வாயில வச்சு கடிச்சிட்டுனாக்க உன் உதடு தொங்கி போய் முடிச்சாங்களே. உதடு தொங்குதாவா? நீ அப்ப கடிச்சிருக்க சீனி மிளகாய் எனக்கு மிளகாவே பிடிக்காது. உன்னை எல்லாம் கட்டினா குடும்பம் வழங்க மாடி. உன்னை எல்லாம் கட்டினா குடும்பம் புளுப்புன்னு தான் வழங்க. நீ புளுப்புன்னு இருந்தா புளுப்புன்னு தான் இருக்கு. இங்க பாரு, என்னை பத்தி அப்பா பேசாதயா. அதிகமா பேசாத. நீ ரொம்ப அதிகமா பேசுற. அதிகமா பேசுற. பெண்ணை கண்டாவே எனக்கு எரிச்ச மசரா. அதிகமா பேசுற. ஆம்பளை கண்டா எனக்கு தான் அப்படியே எரிச்சலா வருது. குட்டத்துல வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து. இங்க குடுக்குற குண்ண
போட்டேன்னு வச்சுக்க பாவட புர்ருன்னு கிளியும். இங்க போறவள அன்றாயிரம் நாளா கிழிஞ்சு போகும். உனக்கு போடுற ஓல்ல மூத்திரம் சிருட்டு இங்க போற போட்ல வர்ற சொட்டு நீர் பாசனம் உனக்கு வராம போயிடும். நான் என்னைக்கும் பெண்ணுகிட்ட சண்டை போடவே மாட்டேன். நான் என்னைக்குமே ஆண்களுக்கு சண்டையே போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஆம்பளை போடுற சண்டைக்கும் பொம்பளை போடுற சண்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆம்பளை எதுக்கு சண்டை வர்றனா அதுக்கு மட்டும் தான் போடுவேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பெட்டிக்கார மணிகண்ட மாப்பிள்ளைட்ட நான் ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன். சரி. வாங்கினவன அவர் சொல்லுவாரு ஒரு வாரத்துல தந்துரு மாமா அப்படின்னு பாரு. ஒரு வாரத்துல தர முடியாது கேட்பாரு. இங்க பா காசு ஒரு வாரத்துல தரேன்னு சொன்னேன்ல, பணம் தரியா இல்லையா? இருப்பா 2 நாளா மழை விழுந்து நாடகம் மயிரில் நின்று வச்சு 2 நாள் நாடகம் ஆடி தர்றேன் அப்படின்னு இந்த பேச்சு முடிஞ்சிருச்சு. பொம்பளை சண்டை பாத்திருக்கியா? இவங்க போடுறது ஒரு சண்டையா இருக்கும், இவங்க பேசி முடிக்கிறது வேற சண்டையா இருக்கும். எப்படி இப்ப எல்லாம் நவநாகரிக காலம் வந்தவொடனே எல்லாம் வீட்டுக்கு வீட்டு போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் போர் கிடையாது. இன்னமும் ஒரு சில கிராமத்துல இந்த தெரு பைப் இருக்குவாரு, அதை நம்பிதான் இன்னமும் நிறைய ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெரு பைப்ல தண்ணி நம்ம நாட்டுல தினமும் விட மாட்டேன், 3 நாளைக்கு ஒரு கத்தை விடுவான். சரி, அதுல நம்ம ஆளு பொம்பளை ஆளு பூரா என்ன பண்ணுவாங்க, குடத்தை அடுக்கி வச்சிருவாங்க. 2 நாளுக்கு முன்னாடி தண்ணி வருதுன்னு வச்சுக்க, சில ஆளு குடத்தை வைக்கும், குடம் இல்லாத ஆளு தண்ணி முண்டுகளை தூக்கி வைக்கும். இன்னும் சொன்ன பொம்பளை ஆளுங்க பிள்ளைய கூட தூக்கி அங்கே வைக்கும். தண்ணி வந்தோன்னு நொய் நொய் அழுடா சனியை முடிச்சோன்னு வந்துடுறேன்டா அப்படின்ட்டு இந்த முத கூட வச்ச அம்மா அசந்து தூங்கிருச்சு. சரி, தூங்கின உடனே இந்த 2வது கூட வச்ச அம்மா தண்ணி வர்ற அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சனோ பாத்துக்க விறுவிறுன்னு வந்து இந்த முத குடத்தை அப்படி பிறங்கால அப்படி தள்ளி விட்டு இது முத குடம் வச்சு தண்ணி குடிக்க. தண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த முத குடம் வச்ச அக்கா அப்ப எந்திரிச்சிருச்சு. நைட்டு கனமான வேலை பார்த்திருக்கும் போல. என்ன வேலை? எனக்கு என்ன தெரியும்? அவையே நீ சொல்ற என்ன வேலை? எனக்கு என்ன தெரியும்ன்ற அப்ப எந்திரிச்சோனே இந்த 2வது கூட வச்ச தண்ணி குடிக்கிறாவாரு. சரி, அவ குடிக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்து சேலைய வாரி சுருட்டி இதுல சொருகிக்கிட்டு தலைமுடி அள்ளி இப்படி சொருகிக்கிட்டு நீ எடுவட்ட சிரிக்கி நான் முத குடம் வைக்க நீ நோகாம வந்து முத குடமா தண்ணி குடிக்க. ஆண்டி உன் லட்சணம் மசன தெரியாது. ஏய் யார பத்தி பேசுற? உன் லட்சணம் தெரியாது. இங்க பேசிக்குவாங்க, உன்னைய சொல்லல. பைப்படியில பேசிக்குவாங்க. ஆண்டி உன் லட்சணம் மசன தெரியாது. நீ பெரிய பத்தினி உத்தமி, நீ பெரிய ஒரு சொல்லு வாசகி. அடியே அடியே ஏய் யாரே பார்த்து அடியே ஏறின்ற? அடியே நீ 4 வருஷம் மணிகண்டல நீ தாண்டி 4 வருஷமா என்னேவா? உன் பேரு ஜெய மணிகண்டம்பா. ஜெய மணிகண்டம் பிரபு. மணிகண்டம் மட்டும் இல்ல, பிரபு இருக்குல்ல. ஆமா, மணிகண்ட பிரபுன்னு சொன்னாதான் உன்னைய சேர்த்துக்கிறேன். அப்ப நீ எந்த மணிகண்டம் வச்சிருக்க சொல்ற? எந்த மணிகண்டம் வச்சிருக்க எனக்கு என்ன தெரியும்? இது நீங்க கேட்ற அப்பன்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த அம்மா ஆரம்பிக்கும் பாரு. ஆமா, நீ என்ன பெரிய யோக்கியம், நீ பெரிய கண்ணகி. அடியே நீனும் தாண்டி 7 வருஷமா வெள்ளச்சாமி வச்சிருந்த மாமரத்துக்கும் கம்மாக்கி மாமரத்துக்கும் கம்மாக்கி அப்படின்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும். நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. என்ன யோசனை? இந்த 2 பொம்பளையும் அங்க பேசும்போது கட்டுன புருஷன் இங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? அருவாள் எடுத்துக்கிட்டு நல்ல சங்கிலே நாங்க சண்டை போட்டாலும் சரி சங்கு பண்ற வேலை கொத்துவாங்களா கொத்த மாட்டாங்க, கொத்துவாங்களா கொத்த மாட்டாங்களடி அடி சொல்லி சொல்லடி, கொத்துவாங்களா கொத்த மாட்டாங்களா? எங்க கொத்துறாங்க, எதுக்கே கொத்துறாங்க? நான் கேக்குறேன், தெரியாம தான் இங்க முருளுக்கு கட்டின புருஷன் வீட்டுக்கு போர் கொண்டு கொடுத்தா நாங்க ஏன் அவனை வச்சிருக்கேன் இவனுக்கு விளம்பரப்படுத்துறேன்? நான் கேக்குறேன், தொட்டு பேசாதே முத. உனக்கு எனக்கு டச் விட்டு போயிடக்கூடாது, அதே ஒய்யாமட்டு தொட்டுக்கிட்டே இருக்கேன். பாத்தியா என்ன பாத்தியா? பொம்பளை சண்டை எங்க வந்து முடிஞ்சு பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஆம்பளை சண்டை அப்படி கிடையாது. வேற என்ன வேற இங்க ஓ லட்சணம் பாலகாட்டுல தெரிஞ்சு போய் அரை கட்டிங் போட்டீனா நீ வேற எங்கள சொல்றியாக்கும்? ஏண்டா அந்த பிள்ளை நான் தான் 10 வருஷமா வச்சிருக்கேன், புருஷனுக்கு கூட தெரியாதா அப்படின்னு புருஷன்காரட்டே சொல்லுவ. தண்ணி போட்ட ஆள் தெரியாம என்னவோ பாலகட்டையிலையா? பாலகட்டையிலையா புருஷனுக்கு கூட தெரியாதா? ஆமா. அப்போ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி எவனோ வச்சிருக்கான் அவனியா? எனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையா? இருக்கட்டும். இப்ப ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உன்னை கல்யாணம்னா விளங்காதுன்னு சொன்னல, நீ சோறு ஆக்கி போட்டு அந்த சோறை திங்கலாம் மாடியா? நானா அவ்வளவு சூப்பரா சமைப்பேன். நீ குழம்பு வச்சாலும் அப்படியே இது சிங்கம் நரல பைஸ்டாண்ட்ல பன்னிக்குட்டி இருக்கும் பாரு, பன்னிக்குட்டி மூத்திரத்தை கூட குடிச்சிட்டு போயிடலாம் நீ குழம்பு. அப்படியே நீ சொல்லப்படாது. பொண்டாட்டி கழுத மூத்திரத்தை கூட சட்டில புடிச்சு வச்சாலும் புருஷங்கார சாப்பிட்டு ஆஹா நல்லா இருக்குன்னு சொல்லணும். உனக்கு ஒரு விஷயம் இல்லனா நானா விஷத்தை வச்சு கொண்டே அப்படிவேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா சமைப்பானா பெண்ணு ருசியா சமைப்பாளா? பெண்கள் தான். வேற ஏய் அது வேறட்ட போய் சொல்லு. ஏன்டா கைய கொடுத்தா பறிச்சிரலாம், ஆனா வாயை கொடுத்தா சிக்கிருவ ரஞ்சிதா. என்னயா சிக்கவனா கேக்குறேன்? நான் ஆம்பளை ருசியா குழம்பு வைப்பேன் நான் சொல்றேன். நான் பெண்கள் தான் அதிக நல்ல டேஸ்டா சமைப்பாங்க நான் சொல்றேன். உங்க பந்தயம் என்ன பந்தயம்? நான் இந்த ஊர்ல ஒத்தக்கட்ட கிளவ பட்டியா முறவ கிளவன் பட்டியாப்பா? முறவ கிளவன் பட்டியா? அக்கா மக்களே, இந்த ஊர்ல நான் ஆம்பளை சார்பா பேச வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல பெண்கள் சார்பா நான் பேச வச்சிருக்கேன். பெண் சார்பா நீ பேச வந்திருக்க. ஆமாயா. சண்டாளி மக்களை என்னைய மட்டும் நீ பேசி ஜெயிச்சுன்னு வச்சுக்க. அக்கா மக்களை கொல்லங்குடி தன்ராசு உனக்கு காலையில புதுக்கோட்டையில வந்து உனக்கு சட்டி இட்டி எல்லாமே தோச்சு போறேன். சட்டி கிட்டி ஆனா எனக்கிட்ட நீ தோத்துட்டுன்னு வச்சுக்க. சண்டாளி மக்களை என்னோட கொல்லங்குடிக்கு என் பொண்டாட்டியா வந்திருக்கேன்.
எதுக்கு நான் உனக்கு பொண்டாட்டியா வரேன் நான் கேக்குறேன். பாப்பமா என்ன பாப்பமா அப்புறம் போட்டுக்கிட்டா இந்த உலகத்துல ஆம்பளை தான் ருசியா குழம்பு வைப்பேன் நான் சொல்றேன். யாரையா சொன்னது? இந்த உலகத்துல பெண்கள் தான் அதிகம். நல்லா அப்படி கிடையாது. என்ன ஒரு பெண்ணு சமைச்சா எப்படி சமைப்பான்னு கேளு. எப்படி சமைப்பா? கட்டுன புருஷனுக்கு அவ போட்ட குட்டிக்கு வீட்டுல மாமனார் மாமியா இருந்தா சமைச்சு போடுவா. இப்ப மாமனார் மாமியா எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. செத்துருவாங்க. தனி குடும்பத்தை வாழ விரும்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் சமைச்சு போடுவா. இப்ப இந்த ஊர்ல கல்யாணம் ஆகட்டும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஒரு 10,000 பேர் கூட்டம் வருது. அட பெரிய மாநாடு நடக்கட்டும், மக்களா ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் கூட்டம் வருது. சரி, அந்த கூட்டத்துல சமைக்கிறதுக்கு நீங்க நியாயத்தை சொல்லுங்க. இந்த ஊர்ல அங்கிட்டு பேசாதீங்க, குசு குசுன்னு பேசாதீங்க. என்னைய பாருங்க, எரிச்ச மசரா இருக்கு உங்களை பார்க்கும்போது. என்னைய பாருங்க, 1,00,000 பேருக்கு சமைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு 10,000 பேர் வர்றேன், 20,000 பேர் வர்றேன். அந்த கல்யாண கூட்டத்தில் ஒருத்தன் சமைக்கிறேன். சமைச்சா அங்க ஆம்பளை மாஸ்டர் சம்பானா இல்ல பொம்பளை மாஸ்டர் சம்பாலா? ஆம்பளை தான். சொல்லுங்க தா. ஆம்பளை தான். ஆம்பளை தான். அங்க பொம்பளை உன்னை எதுக்கு தெரியுமா வச்சிருக்க? எதுக்கு? நீ வந்து வெங்காயம் அறுக்க, வெண்டைக்காய் அறுக்க, எச்சில எடுக்க, டேபிள் துடைக்க, கடைசியில அந்த சமைச்சு போட்ட பாத்திரத்தை பூரா விடிய களம் போட்டு குப்புறக்கப்பட்டு புருட்டு 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 தேய்ச்சி போடுறதுக்கு தான் கிளப்ப. வேற எதுக்கு வச்சிருப்பா? இது எடுபடி. எடுபடி சொல்லுவேன் மாஸ்டர். பஞ்சுதா அந்த மிளகு இந்த பிள்ளை இந்த மிளகு 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 வேற என்ன எடுக்கணும்? அப்படியே மிளகு எடுக்க சொன்னா கடுகு எடுக்கிறவாரு சனியை பிடிச்சவன். மிளகு கூட தெரியாம இருக்க. நல்லா இருக்காடா. வேற என்ன எடுக்க? மிளகு மட்டும் தான் எடுக்கணுமா? வேற என்ன எடுக்க? இந்த பிள்ளை நல்லா அடப்பா இருக்காடா. எங்க பாக்குறீங்க? வெந்தயம் மட்டும் தானே போதும், எடுத்துட்டு வரணுமா? சாப்பிட்டியா இல்லையா? ஐயர் ஒட்டி முகரைய பார்த்து பேசியா? உடம்ப மெயின்டைன் பண்ணியோ? சிம்முக்கு போறியோ? இல்ல. அப்ப பாவடைய ஒரு 6 பேக் கிடக்குமே இல்லையா? அப்படின்னு அங்க மாஸ்டர் தான் இருக்கேன். ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நீ இவ்வளவு தூரம் பொம்பளை ரப்பா ராங்கா பேசுறல. சரி, குழம்பு வைக்கிறது பெண்களோட கடமை. ஆமா, இது உண்மை. ஏதாவது அத்தி புத்தது மாதிரி ஏதாவது ஒரு ஆம்பளை சமைச்சுக்கிட்டு தெரியுமா? குழம்பு வைக்கிறது அத்தியாவசிய கடமை யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். நீங்க சமைப்பீங்க. ஆமா. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? இந்த குழம்பு மட்டும் என்னன்னு சொல்லு. இந்த குழம்பு என்னன்னு சொல்லு. சரியான பெண்ணு ஏத்துக்கிறேன். இல்லைன்னா உன் தாய்மார்கள் இந்த ஊர்ல இருக்கட்டும், இது குழம்பு என்னன்னு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா, அந்த ஐயாட்ட போய் ஐயா அப்பதான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கடா பேராண்டி அப்படின்னாரு. நல்லா இருக்குன்னு கேட்டுவிட்டு அந்த ஐயாட்ட கேக்குறேன், ஐயா அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஐயா ஒண்ணு சொல்றாரு, 10 கால்ல 2 காலை பெருக்கி அதை 8 காலை ஆக்கி அதை பாதியா பிரிச்சு மாகாணியா சேர்த்து மரக்காவையில நுழைச்சு உங்க அப்பதான் குழம்பு வச்சிருக்கான்னு சொல்றாரு. இது என்ன குழம்பு சொல்லு பாப்போம். நண்டு குழம்பு. அங்கேயே பதில் தெரிஞ்சு போச்சு. சூப்பர்ரா. பெரிய இந்த குழம்பு சொன்னா பைல பைல அம்மா பைல யாரா? ஏய் வாடா, உனக்கு இது வச்சிருக்கேன் வாடா. எதுயா? எது வச்சிருக்கீங்க? சூப்பர்ரா. அறிவாளி பத்த பிள்ளையா. இந்த ஊரு அப்பேற்பட்ட ஊரு. நாடகத்தை ரசிக்காம தான் அப்படியே கிருன்னு என்னமோ வப்பாட்டி அப்படி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கேன் நிறைய பேர். எப்படி பைல பெரிய விஞ்ஞானியா இருப்பாங்கடா. நண்டு குழம்பு அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ என்ன எதுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன்? ஆளுங்கள பாருங்க. இரியமாத ஆம்பளை பெரிய சமையல் மாஸ்டர் சமையல் பெருசா பெரிய பீத்திக்கு எடுத்துறேன். பெண்கள் நாங்க கூட கஷ்டப்படுறோம் தெரியுமா? புருஷனுக்கு தான் பிடிக்கும், மகனுக்கு தான் பிடிக்கும், மகளுக்கு தான் பிடிக்கும், நாத்தனாருக்கு தான் பிடிக்கும், மாமியாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு பார்த்து நாங்க சமைக்கிறோம்ல. இந்த மூதேவிகள் சமைச்சு போடுறத திங்கிறது எல்லாமே அதுல உப்புள்ள உரப்புள்ள புளிப்புள்ள இப்படி எல்லாம் நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? எங்கடி இருந்த ராசாத்தி? மாமியாக்கு சமைச்சு போட்டு மருமனுக்கு சமைச்சு போட்டு நாத்தனாவுக்கு இது தேம் பிடிக்கும், கொழுந்தனுக்கு இந்த புடுக்கு தேம் பிடிக்கும், இதே பிடிக்கும் அப்படி சமைச்சு போட்டு பார்த்து பார்த்து ரசிச்சு சமைக்கிற சண்டாடி மகளே எங்கடி இருந்த? உன்னைய கட்டாம நான் ஒரு லம்பாடிச்சிருக்கேன், கட்டிவிட்டேன்டி. இப்ப நீ எதுக்கு பழுத? நான் கேட்டேன். நான் சமைக்கிறது என் சோகத்தை சொல்றது உனக்கு அவ்வளவு சோகத்துல ஆழ்ந்துட்டா அப்படி வேற ஒண்ணும் கிடையாது. பாபா எங்கேயா இருந்த? சோகத்துல எனக்கு என்ன பண்றதே தெரியல பாபா. நீ போட்ட கார்டுக்கு நான் லைக் ஆயிட்டியா? அப்படியா? நீ போட்ட மியூசிக் எப்படி தெரியுமா இருந்துச்சு? மெட்ராஸ்ல மிகப்பெரிய தலைவர்கள் பெரிய பதவியில் உள்ள ஆளுக்கு செத்து போயிட்டாங்கன்னா காலையில டிவியில ஓடுவாங்க வாரு, பிணத்தை தூக்கிட்டு வரும்போது அந்த மியூசிக்கை போடு. இதோ கனத்த இதயத்தோடு பூத உடல் மெரினா கடற்கரையை கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கண்களில் கண்ணீர் தாரதாரையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது.
அப்படின்னு காலையில 6 மணிக்கு டிவியில ஓட ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கு சுடுகாட்டுல புதைக்கிற வரையும் இதே மியூசிக் மயிரையே போட்டு நம்மள சோத்தையும் திங்க விட மாட்டாங்க. ஒன்னையும் திங்க இப்படியா இளவா விழுந்துருச்சு. போட்டு போட்டு அந்த பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? இங்க பாரு என்ன, அதாவது உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? என்னது செல்லக்கிளிக்கு புருஷன்? டேய் தம்பி என்னடா செல்லக்கிளி என்ன ஆச்சு? என்ன அட எங்க வரியா? அட நாடகம் நடத்தலன்னா ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்கயா? அட சண்டாளங்களா கொலகார பாய்களா? டேய் நான் என்னடா சொன்னேன்? உள்ளுக்குள்ள போய்ட்டா நானும் போய்ட்டேன். அடி இளவெடுத்த முண்டை இவனும் அவங்க ஆம்பளையோட ஜெயிச்சா உள்ள வராம. ஏன்னா அது நாடகம் அடையாள லார்ஜ் கட்டி நான் ஓனராடா. செல்லக்கிளி புருஷன் எப்படி செத்தான்? அரே என்னடா இங்க இளவு விழுந்தது மாதிரி? டேய் என்னயா செல்லக்கிளி புருஷன் எப்படி செத்தான்? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? செவ்வாய்க்கிழமை? ஆ. ஐயோ இது நாள் வரை எப்ப மாமா இறந்தாப்ல? ஐயோ செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை போயிட்டாரா? ஐயோ நல்ல மனுஷனா இருந்தாலே. ஐயோ ஐயோ செல்லக்கிளியே எப்ப யாராவது ஐயோ அப்பா வெச்ச நாசமா போக. செல்லக்கிளி இப்ப என்ன பண்ணுவா? எங்க இருந்து கூட்டிட்டு வந்து? எப்பா தம்பி தம்பி டேய் ஏய் டேய் இவன் குண்டில தள்ளுறான்டா. தம்பி செல்லக்கிளி இப்ப என்னடா பண்ணுவா? இருக்கியா? டேய் இங்க என்னமோ இளவு விழுந்தது மாதிரி என்னமோ நீர்மலை எடுத்தது மாதிரி வர்ற. நீ என்னமோ இளவுக்கு சீரு கொண்ட மாதிரி சொல்ற. நீர் கொண்ட மாதிரி எடுத்து. அடியா அடியா செல்லக்கிளி இப்ப என்ன பண்ணுவா? புருஷனுக்கு என்ன பண்ணுவா? புருஷனுக்கு என்ன பண்ணுவா? இருடா. அவன் அந்த சக்கர அந்த பொண்ணைய கட்டி பிடிக்கிறான் பாரு. அட இருடா. பிடிக்கடா. இங்க என்னடா நடக்குது? இந்த செல்லக்கிளி என்ன பண்ணுவா புருஷனுக்கு? ஐயோ நான் சொல்றேன் செல்லக்கிளி 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 அப்பா செல்லக்கிளி எங்க இருக்க? செல்லக்கிளி எங்க? எப்ப எங்க டேய் இருடா. இங்க வாடி நம்படி முண்டை இங்க குத்தி அப்படி முடி குத்தி அப்படிமே சங்கலே குத்தி அப்படிமே இங்க வாடி இங்க வாடி இருயா இருயா. என்னடா என்னையா பிரச்சனை? நீதானமா சொல்லியா? செல்லக்கிளி புருஷன் செத்து போயிட்ட நீல இரு. எப்ப மாமா? இரு இரு பொறுமைக்கு ரொம்ப அளவு இருக்கு. ஏற்கனவே கிருகிருன்னு வருது நான் சொல்றேன். சரி செல்லக்கிளி புருஷன் செத்து போயிட்டான்னு சொன்னேன். ஆமா அதுக்காண்டி நீ நீர் மாலையும் மாலையும் கொண்டு வர. அவளை முக்காடு போட்டுக்கிட்டு கேதத்துக்கு இளவு கழுவுற மாதிரி. ஆமா 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 அப்படி இல்லப்பா. அவ பேசுனதுக்கு நான் சொன்னேன்ப்பா. என்னன்னு? முழுசா கேட்டு எதையும் பண்ணுங்கப்பா, அறகுறையா பண்ணாதீங்க. நான் என்ன சொன்னேன்னா செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டான். சரி வீடு வெறிச்சோடியா இருந்துச்சுன்னு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு அழுதானா புழு புழுன்னு அப்படின்னு தாப்பா சொன்னேன். செல்லக்கிளி புருஷன் சாகலப்பா. ஆமா செல்லக்கிளி யாரு? டேய் மாமா செல்லக்கிளி புருஷன் யாரு? டேய் செல்லக்கிளி யாருன்னு தெரியல, செல்லக்கிளி புருஷன் யாருன்னு தெரியாம தான் நீங்க இளவுக்கு வந்தீங்களா? போங்கடா மானகத்தை போங்கடா போ வாரி. ஐயோ ரஞ்சிதா ஐயோ இவங்க கேதத்துக்கு வரலப்பா. இந்த பிள்ளைய ரொம்ப நாளா கட்டி பிடிக்க முடியலன்னு சைஸா வந்து இந்த பிள்ளைய அணைக்கிறாங்கப்பா. ஏய் லம்பாடி சிரிக்கி ஆம்பளுக்கு செத்தவளா இருப்பவள அவங்க 2 பேரும் தள்ளிக்கிட்டு போனவன நைஸா பொரியாடி சண்டாளி மகளே. இல்லங்க அப்ப நான் மயிரை புடுங்க வந்தேன். நான் எதுக்குடி இருக்கு? உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க 2 பேருந்தே வந்து என்னைய லூஸ் ஆக்குறாங்க, நீனும் லூஸ் ஆக்குற. குச்சியை குடிப்பா. என்னங்க உனக்கு இங்க வாரி நீ அங்கே நக்கிக்கிட்டு நிக்கிற. நீ போய் சொல்லுடா கீபோர்ட்ல உட்கார்றா, நீ கட்டையில உட்கார்றா. அவ குண்டிய பாக்குறான்டா, அவன் காம வரியா. உட்கார்றா உட்காருடா. நீ யாருக்கு புரிய? உட்கார்றா நீ உட்கார்றா உட்கார்றா. தம்பி ஊம்பின்னா பொளந்துடுமா? எரிச்ச புத்திய செத்துக்கிட்டு இருக்காங்க பேசாம இரு. அண்ணே ஓ மாதிரி அவன் மயிரை புடுங்கடா. நீ இங்க வாடி கிட்ட வாடி. உனக்கு எனக்கு பிரச்சனையா? இல்ல நான் சொத்து தரலாம். அங்க செல்லக்கிளி புருஷன் இன்னும் சாகலையா? அடிச்சன வச்சுக்க உன் மண்டை மட்டும் தெரிக்காதடி. எவையா தெரிக்குது?
உனக்கு எனக்கு பிரச்சனையா? இல்ல. இல்ல சொத்து தவறல? இல்ல. இல்ல வாக்கியார பிரச்சனையா? இல்ல. இல்ல குடுக்கல வாங்கல? இல்ல. இல்ல என் பொண்டாட்டியா? ஏன் பிடிச்சு பாக்குறேன்? டைட்டா இருக்கான்னு பாக்குறேன். நீ வச்சிருக்கனா? வச்சிருக்கியா? இல்ல. இல்ல. என்ன தொழில் பண்ற? இந்த இடத்துல நானு இழந்த பழம். இதுவா? ஏய் இதுவா நீ இங்கே கட்டிட்டு இருக்கையா? அது இழந்த பழம் மாதிரி தெரியலையே. வேற என்ன? சிங்கம் நாரி டீ கடையில வரிக்கி ரொட்டி கிடக்கு. இருக்கு ஏற்கனவே பொத்திட்டே இருக்கு. சரி என்ன? உன் பழம் நல்லா டெம்பரா இருக்கு. ஏய் முகத்தை பார்த்து பேசியாமத. இல்லடா எனக்கு உருளைக்கிழங்கு தின்னு குண்டியை காட்டாத நல்லா தான் இருக்கு. உன் பழம் டெம்பரா இருக்கு. இருக்குங்க. உன் பழத்துல காம்பு இருக்கா? இருக்குதுங்க. காம்பு இப்படி கிள்ளுனா பால் வருதா? ஆமாங்க. ஆமாங்க ஓமங்கங்காத. ஏய் நிஜமானதாயா? காயில வரும் பழத்துல வராது. ஓ அப்படியா? பழத்துல லேசா அப்படி காம்பு அப்படி நசுக்கி விட்டா ஊன் தண்ணியா வடியுமே வருதா? ஆமா ஆமா வருது. அப்ப எவனோ திரும்பி விட்டு ஏய் பாத்துட்டு இதயா பழத்துல உன் வியாபாரத்தை சொல்லு. லென்தா சொல்லுங்க. எழுந்த பழம் இது செக்க செவந்த பழம் இது தேனத்தை இனிக்கும் பழம் இது எல்லாரும் வாங்க பழம் இது உனக்குன்னு பிறந்த பழம் எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா இம்மா தைத்து பாத்தியா அடக்கமா நீ பிடிச்ச பார்க்க மாட்டமா எழுந்த பழம் உனக்கு தான் செவந்த பழம் உனக்கு தான் குங்குமப்பூ உனக்கு தான் கொஞ்சம் புறாவும் உனக்கு தான் கேபிள் எடுத்து உள்ள வைங்க. தண்டி கடைசியில சொன்ன வார்த்தைக்கு இதை காமிச்சிடுறது என்ன நான் கேக்குறேன். இருக்கட்டேன். இழந்த பழம் வியாபாரம் பார்க்கறேன். ஆமாங்க. நான் இப்ப வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? எனக்கு வர வியாபாரம் பூரா மந்தமாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் எல்லா வியாபாரமே நட்டமா தான் இருக்கு. நஷ்டமா? நட்டமா தான் இருக்கு. நட்டமாலையா நஷ்டம்யா? எங்க ஐயா காலத்துல இருந்து பாக்குறாங்க. என்னது? எங்க ஐயாக்கு 30 வருஷம் சர்வீஸ். இதுல வியாபாரத்துல. ஓஹோ. அந்த ஆளுக்கு நட்டமா தான் இருக்கு. ஏய் நட்டமா இருக்குதா? எங்க அப்பா அப்படியே நட்டமா இருக்கும். 20 வருஷம் சர்வீஸ் வியாபாரத்துல. அந்த ஆளுக்கு நட்டமா தான். கையடி எங்க வச்சு கையாட்ற? இல்ல நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். நஷ்டம்யா? நானும் 26 வருஷம் வியாபாரம் பார்க்கறேன். இன்னமும் நட்டமா தான் இருக்கு. நிஜமாலுமே வா பொய் சொல்லாதீங்க நட்டமா இருக்கும்னே. ஆமா அதுக்குன்னு ஓண்ட வந்து புளி ஊத்திட்டே இருக்கு. சரி இழந்த பழம் வாங்குறேன். ஆமா ஆமா முடிஞ்சு சொல்லியா? ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு நான் இதுல ஏறி நாங்க 4 பேர் இதுல ஏறி உள்பட்டுமா பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளவால தண்டுகளா என் மகன் ஆலமரா 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 அது கொஞ்சம் சுண்டு வியாதி. என்ன மாமா? மாப்பிள அந்த புள்ள பெரிய கோடீஸ்வரியா இருப்பா அவளப்பா. இல்ல குண்டிய சுத்தி வெறும் தங்க காசா தங்க காசுல விழுத விட்டு கீழறங்கி இந்த மைக் எத்ததுண்டியா இருக்கு. இப்ப பாருங்க என் வாயு உள்ள போகுது. இந்த மண்ட மைக்கே என் வாயுல உள்ள போதே. கீழறங்கி கொண்ட
பார்வதி ராசடி சங்குரி மாரசடி பச்சை பார்வதி மச்சகுரி மாரதடி அப்படியே பட்டுருச்சா? நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே அதுக்குன்னு உனக்கு போஸ்ட் மரத்தை தூக்கிட்டு வர முடியாது. இல்ல, இருக்கிறதுமே தண்டுபடலையே. அதுக்கு நாங்க சவுத் ஆப்பிரிக்கால பிறந்திருக்கோம். பேருதான் தமிழ்நாடுக்கு தான் தண்டு ராசன் நீ நினைக்கிற. ஒரு தடவை ஒரு படம் தண்டலையே. நீ ஒரு தடவை மகடிய மட்டும் வச்சு ஊதி பாரு. ஏற்கனவே வச்சு ஊதிதான் உள்ள சுருங்கி போச்சு. அது செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆவியா நடமாடிட்டு தெரியுது. நீ நான் சொல்லிக்கிட்டு தெரியும், நம்ம சோதிச்ச மாதிரி பேசுவேன். ஆமா, இதோட பச்சை பார்வதி ராசடி மச்சகுரி மாரதடி அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரிய புள்ள, அப்போது பார்த்த பிள்ளை இவரையால தெரியவில்லை. அட என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா எப்போத தெரிய பண்ண அது என்னன்னு தெரியவில்லை. நான் எப்போது பார்த்த புள்ள மீன் பிடிக்க போன ஆத்துல ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ₹10 அளவுக்கு துணி மத்தனத்து சிலுக்கு துணி மத்திரமா எடுத்து தாரி பக்கத்துல பாட்டி தம்பிக்கரை வெட்டி கட்டி நக்கத்துல கொடி கட்டிக்கு நேர சுத்தி பண்ணாத சம்மதிக்க மாட்டேன். அடி வந்த கூட கிடக்க இல்லையா, அடி பஞ்சா பண்ண மேலதான் ஆசை இல்லையா. கொஞ்சம் கூட இருக்க இல்லையா, நீ ஆத்து வரலையா. அஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு வண்ண லவிக்க போட்டு அஞ்சு முட்டா சேலை கட்டி அடி பட்டு வண்ண லவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போனவளா என்று குலகுமாரியா. என்ன பண்ணீங்க இப்ப? எங்க சுட போறீங்க? I love you. அப்படின்னா காதல் பண்றேன். ஓயாம போட முடியாது, உன் விருப்பத்துக்கு போட முடியாது. சத்துக்கிட்டு போய் தர்றாங்க போறா கிட்ட வா. என்னங்க, ஓய் இது வரைக்கும் நான் எந்த ஆண்கள் பக்கத்துலயுமே போனது கிடையாது. எந்த ஆண்கள் சுண்டு விரல் கூட என் மேல பட்டது கிடையாது. ஏங்க ஏங்க ஏங்க, ஏன் உள்ள போயிட்டாரு? தண்ணி குடிச்சுக்கிறேன். மெதுவா மெதுவா குடிங்க. மறுபடியும் நீ பூல் பூல்னு வாசிக்காதப்பா, நீ பாட்டுப்பா. கிட்ட வா. நீ எந்த ஆம்பளைக்கிட்டையும் போகலன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியுமா? வரணுமா? உனக்கு ஏத்துக்கிறேன்டா, வாடா. ஏத்துக்கிறீங்களா? வா கிட்ட வா. ரஞ்சிதா, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது. கேப் இருந்தா இடையில எவனாவது சொல்லிட்டு போயிருவேன். அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டேன். ரஞ்சிதா, என்னை விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? உங்களை தவிர மத்த யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். சூப்பரா டே, இவ சம்பளத்துக்கு மேல நடிக்கிறாடா. பாலேடா, வெரி குட்ரா, கை கொடு. உன்னையத்தான் லவ் பண்ணுறேன்.
என்னையவா அப்பதான் சமயத்துல ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சமயத்துல ஜம்ப் பண்ணி போறியா? எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்க கூடாது. அத்துரு வெட்டியா கொண்டே விடுவேன். வேற கடிச்சா என்ன கரகத்துக்கு அத நான் வாயை வச்சு கடிக்கிறேன். என் காதலை சொல்லுகிறேன். சொல்லுங்க. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? ஏன் இது போயிடலாம். நாடு வைக்கவா? ஏப்பா ஐயாய் இருப்பாய் கொஞ்ச நேரம் கோச்சுக்கிறாது என்னோட தடங்களுக்கு. அது ஏன் வண்டிப்பா, பார்த்து உட்காந்துருங்க, சாண்டை உடச்சுப்படாது. ஏப்பா காலையில ஊருக்கு போய் சேர முடியாதியா? உட்காருங்க, சார்ஜ் போடாம உட்காருங்க. வசந்தராதா உமந்த ரோஜா ஓ வசந்தராதா உமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் நானும் சந்தோஷம் எங்கள் தீர்ந்திட நீ இருந்தாயோ ஓ வசந்தராஜா நீ சுமந்த ரோஜா ஓ நன் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதாலின்றி செவ்வானம் போலாச்சு என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பொய்யே என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பொய்யே கூடிய பூச்சரவானதில் நானோ ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா ஓ ஆராதனை நேரம் ஆராதனை ராகம் அலைவாயுதே மோகம் அனலூட்டுதே ராகம் இன்மேகமே ராவா இதன் நீரை தூவி இன்மேகமே ராவா இதன் நீரை தூவி மன்மத கோவிலில் பாலபிஷேகம் ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா தேகம் தேசம் நானும் சந்தோஷம் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா கை தட்டலாம். ஏத்தா பிரிக்க எரிச்சலா இருக்குதா? ரொம்ப சிரமப்பட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. கைது கூட காசா கொடுக்குறியா, அன்பளிப்பா கொடுக்குறியா? கிருன்னே உட்காந்துருக்கிய. சரி, உங்களை முதல் எனக்கு காதல் வந்துட்டு. பூர்வமும் காதலை. என்னோட காதல் சொல்லுங்க. தொடு தொடுவினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம்
வானவில் நூறு தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே உன் தேவனே இந்த ஆலயம் எதற்காக வானில் ஒரு புயல் மழை வந்தாள் அழகே என எங்கென காப்பாய் கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இவைகள் என்னும் கதவுகள் அடைப்பில் சத்தியம் செய்யவர் இது சத்தியமா தொடயனவே வானவில் உண்மை தூரத்தில் நடக்கின்ற நேரம் விடு விடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் இந்த பூமியை தீர்ந்து போவினே என்னை எங்கு சேர்ப்பாய் நட்சத்திரங்களில் தூசி தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் பெருங்கையில் தூச்சியும் நான் உருகி போவினே என் செய்வாய் உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன் ஏ ராஜா இது மீதானா ஏ பெண்ணே தினம் நீச்சல் நான் பாயிருப்பேன் நான் நம்புகிறேன் உன்னை தொடயனவே வானவில் உண்மை தூரத்தில் நடக்கின்ற நேரம் விடு விடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை இது எங்க நீச்சல் அடிக்க அத்தை கொண்டு அதை அள்ளி நினைப்பினார் கள்ளி ராணி குளிக்க இந்த ரீதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு காற்று வந்து உன் குழல் களைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு பெண் நெஞ்சை அன்பால் வென்றான் ஏ பெண்ணே அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு வருவேன் நாளொரு பூ நம்புவது போதும் தொடயனவே வானவில் உண்மை தூரத்தில் நடக்கின்ற நேரம் விடு விடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் மண்டபா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் தேவனே இந்த ஆலயம் உனக்காக வானில் ஒரு பொய்